இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 84 அதிகாரம் 11வது வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியமும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகுமா இருக்கிறார். யாருக்கு அவர் சூரியனும் கேடகுமா இருக்கார்? முந்தின வசனத்துல பாருங்க, என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். ஆகமிய கூடாரத்திலே வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்திலே வாசமாக இருக்கிறவங்க, காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் சூரியனும் கேடகமா இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நாம எப்படி இருக்கணும்? தேவாலயத்திலே போய் தேவனை தரிசிக்க, அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது தேவன் இன்றைக்கு நமக்கும் சூரியனும் கேடகமா இருப்பார். அவருடைய கிருபையும் மகிமையும் நமக்கு அவர் அருள்வார். சங்கீதம் 34:9-10 வசனம் பாருங்க. யாருக்கு அவர் நன்மையை வழங்குகிறாராம்? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லைன்னு சொல்கிறாரு. அப்போ உத்தமமாய் நடக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், கர்த்தருடைய ஆலய பிரகாரத்திலே நாம் நிற்கிறவர்களாய் நாம் இருக்கணும். அப்படி நாம் இருக்கும்போது நமக்கு ஒரு குறைவும் இருக்காது. எல்லா நன்மையும் உத்தம மார்க்கத்தாருக்கு நான் வழங்குவேன்னு சொல்றாரு. சங்கீதம் 34:10 பாருங்க, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற நம் யாவருக்கும் தேவன் சமீபமா இருக்கிறார். நம்முடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் தேவன் பதில் தருகிறவரா இருக்கிறார். ஏன்னா சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து போகின்றார், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்றார். அடுத்து பாருங்க, யாருக்கு தேவன் நன்மையை தருகிறாராம்? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு மெய் ஞானத்தை தருகிறேன்னு சொல்றாரு. நீதிமொழிகள் 2:7 பாருங்க, அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அப்ப நீதிமான்களுக்கு மெய் ஞானம். அப்போ ஞானம் என்பது எங்கிருந்து தான் வருது? நமக்கு பரத்திலிருந்து தான் வருது. தேவனிடத்திலிருந்து தான் அந்த ஞானம் நமக்கு உண்டாயிருக்குது இல்லையா? அந்த ஞானத்தை நீதிமான்களுக்கு தராராம். மெய் ஞானத்தை கண்டடைகிறவர்களை தேவன் அவருடைய ஞானத்தினாலே வழி நடத்துவார் இல்லையா? அவர் தான் மெய் ஞானம். அப்போ அவரை நாம் தேடும் போது அந்த மெய் ஞானத்தை நீதிமான்களுக்கு தருவேன்னு சொல்றாரு. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நானே கேடகமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ நீங்க அந்த நன்மையை அடையணும்னா நீங்க என்ன செய்யணும்? மத்தேயு 6:33 சொல்லப்பட்டது போல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நாம் என்ன செய்யணும்? தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா, நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் நம்ம தேவனை தேடக்கூடாது. அது சுயநலமாக இருக்கும் இல்லையா? எப்பொழுதும் நம் தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து அவரை தேடுகிறவர்களாய், அவர் சந்நிதியிலே நிற்கிறவர்களாய் நாம் காணப்படணும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை, அவருடைய நீதி என்னென்னலாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் நாம் தேடுகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது தேவ ராஜ்யத்திலே அநேக ஆத்துமாக்களை நாம் கொண்டு சேர்க்கிறவர்களாகவும் இருக்கும் போதும் தேவனுடைய ராஜ்யம் என்ன? உன்னதத்திலே என்றென்றும் தேவனோடு கூட நாமும் நித்திய காலமாய் வாழ்ந்திருப்போம் இல்லையா? அந்த நித்திய ரட்சிப்பை நாம் அநேகருக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களா இருக்கணும். தேவனுடைய பிதாவின் சித்தத்தை செய்வது தான் குமாரனுடைய போஜனமாக இருந்ததுன்னு பார்க்குறோம். அப்போ தேவ ராஜ்யத்துக்குரிய நீதியை தேடுகிறவர்களாய் நாம் இன்றைக்கு காணப்பட வேண்டும். பிலிப்பியர் 4:19 சொல்லுது, நாம் தேவனை தேடும் போது நமக்கு என்ன கிடைக்குமா பாருங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாக நிறைவாக்குவார். மகிமையிலே நிறைவாக்குவார்னு இருக்கு. அப்போ நம் குறைகள் எல்லாவற்றையும் தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நிறைவாக்குவார். அப்போ தேவனிடத்திலே நாம் சேரும் பொழுது, நாம் கிட்டி சேரும் பொழுது, அவரை நாடி ஓடும் பொழுது, அவர் சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தினாலே நம் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். மகிமையிலே நம்மை நிறைவாக்குவேன்னு சொல்றாரு. சங்கீதம் 85:12 பாருங்க, கர்த்தர் நமக்கு என்ன தருவாராம்? நன்மையானதை தருவார்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நன்மையானதே யாரு? தேவன் தான் நமக்கு நன்மையானவர் இல்லையா? கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நமக்கு நன்மையை செய்யும் போது நம் தேசமும் சுபிட்சமா இருக்கும்னு சொல்றாரு. யோவான் 8:12 பாருங்க,
இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொல்றார். இன்னைக்கு இருளிலே இருக்கிறோம். இந்த உலக பிரகாரமான காரியங்கள், இந்த உலகம் எதுக்குள்ள விழுந்து கிடக்குது? பொல்லாங்கனுக்குள்ள விழுந்து கிடக்குது, இருளிலே விழுந்து கிடக்குது இல்லையா, பாவத்தில் விழுந்து கிடக்குது. அப்படிப்பட்ட இந்த உலகத்துக்கு தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? ஒளியா இருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியில் நடப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் இன்றைக்கு நன்மை செய்கிறவரா இருக்கிறார். அவர் சூரியனும் கேடகமா இருக்கிறார்னு சொல்லப்படுது. நீதிமொழிகள் 10:9 பாருங்க. உத்தமமாய் நடக்கிறவர்கள் எப்படி நடக்கிறாங்களாம்? பத்திரமாய் நடக்கிறார்கள்னு வேதவசனம் சொல்லுது. ஆனால் கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உத்தமமாய் நடக்கிறவங்க தன் வழியில எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையா நடக்கணும். எது வழியில் ஒன்று பிசகி போகாமல் நடக்கணும்னு நிதானிப்பார்கள் இல்லையா? அதுதான் சொல்லப்படுது, பத்திரமாய் நடக்கிறான்னு. வெளிப்படுத்தல் 21:23 பாருங்க. நரகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்குன்னு இருக்கு. அப்ப நரகத்துக்கு கூட சூரியனோ சந்திரனோ தேவையில்லை. தேவனுடைய ஜீவ ஒளியாகி அவருடைய வார்த்தை அந்த இடத்துக்கு கடந்து போச்சுன்னா அந்த இடத்துல அவரே விளக்காக இருக்கிறேன்னு சொல்றார். ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 3:3 பாருங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோமா இருக்கிறீர். எப்பொழுதும் தாவீது கர்த்தரையே நோக்கி பார்த்தார் இல்லையா? அதனால அவர் எப்பொழுதும் தேவனை எப்படி கூப்பிடுறார் பாருங்க. அவருடைய நாமத்தை என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன்னு சொல்றாரு. இன்றைக்கு நாம் இந்த வார்த்தையை கேட்கிற நாமும் தேவனை இப்படியாக அவர் நாமத்தை சொல்லி துதிப்போம். அவர்தான் நம் கேடகம், அவர்தான் நமக்கு மகிமை, அவர்தான் நமக்கு துருகம் கோட்டையுமா இருக்கிறார். அவர் நம் தலையை உயர்த்துவார் என்று சொல்லி நாமும் அறிக்கையிடுவோம். ஆபிரகாமுக்கு தேவன் எப்படி வாக்கு பண்ணியிருக்கிறார்? ஆதியாகமம் 15:1 பாருங்க. ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆபிரகாம் சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் தேவன் அவரை என்ன பண்றாரு? பலப்படுத்துறாரு. அவருக்கு பயப்படாதேன்னு சொல்றாரு. அவருக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் நானே இருக்கிறேன்னு சொல்லி தேவன் அவரை பலப்படுத்துகிறத நாம பார்க்குறோம். இன்னைக்கு நாம கூட சோர்ந்து போயிருக்கிற நமக்கும் தேவன் பயப்படாதே என்ற வார்த்தையை கொடுக்கிறார். ஏன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா 365 முறைக்கு நீ பயப்படாதேன்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் நமக்கும் மகா பெரிய பலனுமா இருக்கிறார், அவர் நமக்கு கேடகமா இருக்கிறார் என்பதை நாமும் விசுவாசிக்க வேண்டும். சங்கீதம் 27:1 பாருங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சிடுவேன்? அப்போ அவர் தான் நமக்கு வெளிச்சம், அவர் தான் நம்முடைய ரட்சிப்பா இருக்கும்போது நாம் எதை கொண்டும் யாரை கண்டும் நாம் பயம் கொள்ளக்கூடாது. நம்முடைய ஜீவனின் பலனாக கர்த்தரே விளங்குகிறார் என்பதை நாமும் அறிக்கையிட வேண்டும். மீகா 4:2 பாருங்க. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வசனம் யார் யாருக்குள்ளாகலாம் வெளிப்படுதோ அவர்களுக்கு தேவன் சூரியனும் கேடகமா இருக்கிறார். அவர்களுக்கு கிருபையும் மகிமையும் அவர் அளிக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார்னு இன்னைக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் சூரியனும் கேடகமாய் இருப்பார். அவருடைய கிருபை மகிமையை நமக்கு அருள்வார் என்று விசுவாசிப்போம். நாமும் உத்தமமான வழிகளில் நடக்கும்போது நன்மையை நிச்சயமாய் நமக்கும் வழங்குவார். ஆமேன்.